வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருமலையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் டிப் பதிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஆன்லைனில் எலக்ட்ரானிக் டிப் வந்து பார்த்தோம்னா பதிவு பண்ணுவோம். அது வந்து ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு சிலர் வந்து 1 வருஷம் 2 வருஷமா ட்ரை பண்ணி இது வரைக்குமே கிடைக்காம இருந்திருக்கும். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நேரடியாக இங்கே வந்து பார்த்தோம்னா பதிவு பண்ணணும் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகங்க. அதே மாதிரி தாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி, இது பிப்ரவரி மந்த்துங்க, ஓல்டு வீடியோ தான் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. இது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நான் வந்து இமீடியட்டாக ஒரு 3 மணி போல் வந்து இந்த இடிப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உடனடியாக அப்படியே தரிசனத்துக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா தரிசனம் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் என்ட்ரி போட்டிருந்தோம். ஸோ தரிசனத்துக்கு உள்ளார போயிட்டு நான் வெளியில் வர்றதுக்கு மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால இடப்பட்ட நாள்னால 2 மணி நேரத்துலேயே தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. அப்புறமா 7 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்தேங்க. அப்போ தான் வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சது, டியர் பில்கிரிம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு மெசேஜ் வந்துருந்தது. அதாவது அர்ச்சனாவில் வந்து பார்த்தோம்னா செலக்ட் ஆயாச்சு அப்படின்ட்டு. இதை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு கிடைக்குன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. 19ஆம் தேதி அர்ச்சனா சேவலை கலந்துக்கிற மாதிரி கிடைச்சிருந்ததுங்க. ஸோ கீழே ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா த்ரூ அது மூலிமா வந்து பார்த்தோம்னா பேமெண்ட் வந்து பே பண்ண சொன்னிச்சு. ஸோ அதன் மூலிமா உள்ளார போய் பேமெண்ட் வந்து பார்த்தோம்னா செலக்ட் பண்ணி பேமெண்ட் கேட்வே உள்ளார போச்சுங்க. அதில் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து 220 ரூபா தான் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம யூபிஐ பேமெண்ட் வந்து பார்த்தோம்னா கொடுத்து அமௌண்ட் பே பண்ணியாச்சுங்க. பேமெண்ட் எடுத்தோடனே அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தோம்னா வந்துருச்சுங்க. அப்புறமா மெசேஜில் உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா 2 மெசேஜ் வந்துருந்ததுங்க. அதில் வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் கன்ஃபர்மேஷன் ரெசிப்ட் ஃபார் யுவர் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ட்டு மெசேஜ் வந்திருந்தது. அதான் யுவர் டிக்கெட் இஸ் நவ் அவைலபிள் டு டவுன்லோட். அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆச்சு. அர்ச்சனா சேவா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 4 மணி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 2:30 மணிக்கு அங்கே போயிட்டேங்க. 2:30 மணிக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சுப்ரபாதம் சேவா வந்து ரன் பண்ணாங்க. அவங்கள உள்ளார விட்டாங்க. அடுத்ததாக வந்து தோமால சேவா, அதுக்கடுத்ததாக வந்து அர்ச்சனா சேவா நம்ம உள்ளார போனோம். இந்த மாதிரி இருந்தது. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்னு தாங்க டிக்கெட்டில் போட்டிருந்தது. ஆனால் எங்களை வந்து வைகுண்டம் 2 வழியாக தான் உள்ளார அலோவ் பண்ணினாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 4:35 கொடிமரத்தை வந்து பார்த்தோம்னா கிராஸ் பண்ணி உள்ளார போயிட்டோம். இந்த அர்ச்சனா சேவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாள் மட்டும்தாங்க ரன் ஆகுது. இந்த அர்ச்சனா சேவாவோட இன்னொரு பேர் வந்து பார்த்தோம்னா சகஸ்ரநாம அர்ச்சனா அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ச்சனா சேவாவில் நம்ம கருவறை உள்ளுக்குள்ளார பெருமாளை பார்க்கும்படியாக வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பார்த்தோம்னா உட்கார்ந்துருவாங்க. கர்ப்ப கிரகத்துக்குள்ளார பெருமாள் வந்து இருப்பாருங்க. அதை தாண்டின ஒன்றுமே ஒரு பெரிய அறை, அதுக்கப்புறமா ஒரு சிறிய அறை வந்து பார்த்தோம்னா இருந்தது. இதில் வந்து டோட்டலாகவே எல்லாருமே உட்காந்துருப்போம். இதில் 1008 திவ்ய பெயர்கள் வந்து பார்த்தோம்னா சொல்லி அர்ச்சனை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னொருத்தர் வந்து பெருமாளோட பாதங்களில் புஷ்ப அர்ச்சனை வந்து செய்வாருங்க. 1/2 மணி நேரம் உள்ளார உட்காந்து பார்க்கக்கூடிய இந்த சேவை வந்து அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.